காஸ்மோவியூ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டேரோ கார்ட் ரீடர் சாரா நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில 12 ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் நியூ இயர் 2025 என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே, இன்றைய நிகழ்ச்சியில 2025 தமிழ் நியூ இயர் கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து கொடுக்க போறீங்க? அண்ட் குறிப்பா அவங்களுக்கு வந்து முக்கியமான சில கேள்விகள் இருக்கு. அவங்களுடைய உடல்நலம் எப்படி இருக்கும், புதிய வேலை வாய்ப்பு, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கு. நம்ம ஒன்னொன்னா வந்து பார்த்துடலாம். முதல்ல அவங்களுடைய வேலை வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களுடைய வேலைக்கு புதிய முயற்சிகள் ஏதாவது பண்ணலாமா? அதற்கு சரியான நேரமா? தாராளமா பண்ணலாம். அதற்கான சரியான நேரம் தான். பட் யாரையும் வந்து சப்போர்ட்டிவா எடுக்கணும் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். எனக்கு யாராவது சப்போர்ட் பண்ணணுன்ற மென்டாலிட்டி வேண்டாம். இவங்களால என்ன முடியுமோ அதை தனியா நின்று ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த டைம்ல வந்து இப்போ ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு சின்னதா பிசினஸ் பண்ணணும் ட்ரை பண்றோம். இந்த பிசினஸ் பண்றதுக்கு ஏத்த நேரமா இது? கண்டிப்பா பண்ணலாம். என்ன கொஞ்சம் எஃபர்ட் போடணும். இந்த பக்கம் ஒர்க் ஒரு பக்கம் இருக்கும், அந்த பக்கம் பிசினஸ்க்கான எஃபர்ட் போடணும். பட் இவங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ, என்ன டேலண்ட் இருக்கோ, அதை சார்ந்த பிசினஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது பெஸ்டா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ மேரேஜ் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த 2025 அவங்களுக்கு கல்யாணத்துக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு? கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும், என்கேஜ்மெண்ட் கூட ஃபிக்ஸ் ஆகும், இல்ல வந்து அவங்களோட ஃபியூச்சர் ஸ்பௌஸை கூட மீட் பண்ணுவாங்க லவ் த்ரூ லவ்வா. பட் என்ன இருந்தாலும் பிரச்சனைகளும் இருக்கும் அப்படின்னு இருக்கு. சில ஆப்போசிஷன்ஸ் இருக்கும். அது அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் இல்ல லவ் மேரேஜ் அந்த மாதிரியான ப்ராசஸா இருந்தாலும் சரி, கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஸோ அந்த பிரச்சனையை கடந்துதான் அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை துணையை கரம் பிடிப்பாங்க அப்படின்னு இருக்கு. ஓகே, இந்த கடகராசிக்காரர்கள் புதிய முயற்சியா இப்ப நாங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறோம், இல்ல புது வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறோம். ஸோ இதற்கெல்லாம் ஏற்ற நேரமாயுது. இது கொஞ்சம் அமைதியா இருக்கணும். ஏன்னா யோசிச்சு முடிவு எடுக்கணும் எதா இருந்தாலும். ஏன்னா வீடு சார்ந்த விஷயங்கள், வண்டி கூட வந்து நம்மளோட வாழ்க்கையை மாத்தக்கூடிய விஷயங்கள் இது ரெண்டுமே. அதனால ரொம்ப ரொம்ப யோசிக்கணும். ஒரு பய உணர்வோடோ இல்ல வந்து இதை பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு பதட்டத்தோடயோ அது எதுவுமே பண்ண வேண்டாம். இன்னும் கூட கொஞ்சம் டைம் எடுத்து நம்மளுக்கு எது பெஸ்டா இருக்கும் அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் அவங்க அதை ப்ராசஸ் பண்ணலாம். இல்லைன்னா அது வரைக்கும் அமைதியா இருக்கிறது நல்லது. சோ அப்படியே பண்ணணும் ஒரு கட்டாயம் வந்துச்சுனாலும் அதுல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் கிட்ட சஜஷன் எடுத்து அந்த ப்ராசஸ் பண்ணணும். ஓகே, சோ கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சு பண்றதுதான் நல்லது. இப்ப கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கும்? ஏதாவது உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஸோ ஆல்ரெடி பிரச்சனை இருக்குன்னா அது நல்ல டெவலப்மெண்ட் ஆகும். ஸோ ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆக போகுது. இந்த லேடிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த உடல் சார்ந்த அந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இல்லை குழந்தை பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்குன்னா ஸோ அது வந்து கிளியர் ஆகிறதுக்கான ஒரு பீரியடா இது இருக்க போகுது. ஸோ மற்றவங்களுக்கு வந்து இவங்க ஹெல்த்தை காட்டிலும் கூட இருக்கிறவங்களுடைய அந்த பெண்ணினுடைய ஹெல்த்தை வந்து அவங்க பாத்துக்கணும். ஸோ அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்கு. இவங்கள அதாவது மேலா இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு அது எதுவும் பெருசா பாதிப்புகள் இருக்காது. ஆனா கூட இருக்கிற மனைவியோ இல்ல அம்மா தங்கை அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். ஸோ இவங்க கொஞ்சம் கான்சியஸா பாத்துக்கணும். ஓகே, கூட உள்ள பெண்களை பத்திரமா பாத்துக்கிறது நல்லது இந்த டைம்ல. ஓகே, இப்போ வந்து பண வரவு அப்படின்னு சொல்லும் போது கடகராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் நியூ இயர் என்ன மாதிரியான புது பண வரவை கொடுக்க போகுது? ஸோ இது என்னன்னா, இவங்க குடும்பத்துக்கு உண்மையா இருக்கிறாங்க, குடும்ப நலனுக்காக இருக்கிறாங்க, அந்த சந்தோஷத்துக்காக தான் இவங்க எல்லாம் பண்றாங்க அப்படின்னும் போது நிச்சயமா அதுக்கான பண வரவு கிடைக்கும். குடும்பத்தை வந்து ஏமாத்திட்டோ இல்ல குடும்பம் வந்து செகண்டரி, நான் தான் என்னுடைய இதுதான் வந்து ப்ரையாரிட்டி அப்படின்னு எடுக்கிறாங்கன்னா ஸோ அப்ப பண விஷயத்துல அடி வாங்குவாங்க. பட் குடும்பத்துக்காக ஒரு விஷயம் செய்யறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு எங்க இருந்தாலும் அந்த பண வரவு கிடைச்சிடும். ஓகே, இப்போ வெளிநாட்டு முயற்சிகள் ஏதாவது ட்ரை பண்றாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு சக்சஸ் ஆகுமா? கண்டிப்பா சக்சஸ் ஆகும். பட் இவங்க அதற்கான முயற்சி பிடிச்சு இறங்கணும். எனக்கு இங்க இருக்குதான் ஆசை, ஆனா வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நான் அங்க வெளிநாட்டு ஒரு வேலைக்கு போனாதான் என்னுடைய வாழ்வாதாரம் உயரும், ஆனா எனக்கு இங்க இருக்குதான் ஆசை அப்படின்னும் போது சோ அது வந்து அவங்களுக்கு அது ப்ராசஸ் நடக்காது, பிரச்சனையா தான் மாறிட்டு இருக்கும். பட் இவங்க பிடிச்ச ஒரு விஷயம் பண்றாங்க, வெளிநாடு சார்ந்து வெளியூர் சார்ந்த பயணங்கள் சார்ந்த ஒரு விஷயம் பிடிச்சு பண்றாங்கன்னா சோ அது அவங்களுக்கு கிளிக் ஆயிடும்.
சோ அவங்களுடைய விருப்பம் பொறுத்து தான் வந்து அமைய போகுது. விருப்பம் இல்லாம பண்றது வேஸ்ட். ஓகே. சோ இந்த 2024 வரைக்கும் ஒரு லைஃப் ஸ்டைல வந்து மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. இந்த தமிழ் நியூ இயருக்கு அப்புறமா அவங்க லைஃப் என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து நடக்க போகுது, என்ன மாதிரியான பிளெஸிங்ஸ் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு? ஸோ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை விடணும்னா அது வந்து ஈகோவை வந்து விட்டுறணும். கொஞ்சம் ஃபர்கிவ் இருக்கணும், மன்னிக்கிற தன்மை இருக்கணும், காம்ப்ரமைஸ் பண்ணி போகிற தன்மை இருக்கணும், பேலன்ஸ்டா இருக்கணும். நான் சொல்றதுதான் சரி, என்னோடதான் ப்ரையாரிட்டியா இருக்கணும், என்ன சார்ந்தா மற்றவங்க எல்லா விஷயங்களும் முன்னெடுக்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க, இல்ல ஃபேமிலிக்குள்ளே அந்த ஈகோ பாக்குறாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா இவங்களுக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது, அப்படிதான் இருக்கும். பட் இந்த ஈகோவெல்லாம் வந்து பிரேக் த்ரூ பண்ணிட்டாங்க, அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க அப்படின்ற போது ஸோ இவங்க லைஃப் என்ன இப்போ டவுன்ல இருந்தாலுமே அது அப்வர்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரியான பிளெஸிங் இருக்கு. இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஈகோ விட்டுறணும், மன்னிக்கிற குணத்தை கொண்டு வந்துடும். இது 2 பண்ணா போதும். வாழ்க்கையில இவங்க எந்த ஒரு அடிமட்டத்துல இருந்தாலும் இப்ப அப்படியே அப்படி மேலே ஏறும், அவங்களுக்கு அந்த சைக்கிள் மேலே ஏறும். ஓகே. சோ இந்த 2025 தமிழ் நியூ இயர்க்கு அப்புறமா வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்கள் அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு இருக்கா? மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையை பத்தியோ இல்ல வேற ஏதாவது விஷயத்த பத்தியோ மனசுல ரொம்ப அந்த ஆழ் மனசுல மிகப்பெரிய ஒரு வடு இருக்கும், வலி இருக்கும், இல்ல ஏதாவது ஒரு மாயையில கூட மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நல்லா போனாலுமே நம்மளுக்கு தப்பு தப்பா நடக்குதான்னு ஒரு மாயை இருக்கும். பட் இந்த வருடம் வந்து அவங்களுக்கு அதுல இருந்துலாம் விடுபட்டுருவாங்க. அது ஒரு மேஜிக் மாதிரி அவங்களுக்கு தெரியும். நம்ம என்னென்னவோ நினைச்சோமே, ஆனா இது வேற மாதிரி இருக்கே, நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு இன்ப அதிர்ச்சிகள் காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வருடமா இருக்கு. சோ இப்படி ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயங்கள் இருக்கிற இந்த தருணத்துல அவங்க நிறைய விஷயங்களை ரிலீஸ் பண்ணணும். தன்னிடம் இருக்கிற, தன்னை சுற்றி இருக்கிற கெட்ட விஷயங்கள், நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணணும். பாசிட்டிவ் சைடை மட்டும் அவங்க எடுக்கணும். ஏன்னா இந்த வருடம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருடமா இருக்க போகுது. சோ இந்த தமிழ் நியூ இயர் பொறுத்தவரை பார்க்கும்போது அதுக்கு அவங்க ரெடியா இருக்கணும். சோ மொத்தத்துல கடகராசிக்கு இந்த 2025 ப்ரெடிக்ஷன் ஆல்மோஸ்ட் பாசிட்டிவாவே வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி.